சிங்குலர் ப்ளூரல் நவுன்ஸை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சிங்குலர் நவுன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுக்கோ இடத்துக்கோ விலங்குக்கோ இல்லை ஒரு பொருளுக்கோ குறிப்பிடக்கூடியது. மோர் தென் ஒன், ஒன்றை விட கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ப்ளூரல் நவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிங்குலர் அப்படிங்கிறது ஒன், ப்ளூரல் அப்படின்னு சொன்னால் மோர் தென் ஒன். இந்த சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் மாறுறதுக்குன்னு சொல்லிட்டு சில பேசிக் ரூல்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மொத்தமா ஒரு 10 சிம்பிளிஃபைடு ரூல்ஸ் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். 1. ஆட் எஸ் டு மேக் ப்ளூரல்ஸ். அதாவது இருக்கக்கூடியதுல நீங்க என்ன செய்யுங்க, எஸ் சேருங்க. புக் புக்ஸ், கார் கார்ஸ், பென் பென்ஸ், இந்த மாதிரி நீங்க அதுக்கு பின்னாடி எஸ் சேர்க்கணும். ரெண்டாவது ரூல் இஎஸ் சேர்க்கணும். அதாவது எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ், இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இஎஸ் சேர்க்கணும். சேர்த்தீங்கன்னா ப்ளூரல் வரும். அதுக்கு அடுத்ததா வேர்ட்ஸ் வந்து ஒய்ல முடியக்கூடிய வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேபி அப்படிங்கிறது ஒய்ல முடியுதுன்னா ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் நீங்க பேபிஸ் அப்படி போடணும். அடுத்ததா 4வது ரூல், இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் அப்படின்னு முடியக்கூடியதோ இல்ல எஃப்இ அப்படின்னு முடியக்கூடிய வார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அதை எடுத்துட்டு விஇஎஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நைஃப் அப்படிங்கிறதுல எஃப்இ இருக்கு, அதை எடுத்துட்டு விஇஎஸ் சேர்த்திருக்கோம். லீஃப்ல எஃப் இருக்கு, அதை எடுத்துட்டு விஇஎஸ் சேர்த்திருக்கிறோம். 5வது ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் எண்டிங் இன் ஓ, அது கூட நீங்க இஎஸ் சேர்க்கணும் இல்லைன்னா எஸ் சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ அப்படிங்கிறதுல வந்து இஎஸ் சேர்க்குறீங்க. பியானோ அப்படிங்கிறதுல நீங்க என்ன செய்றீங்க, வெறும் எஸ் சேர்த்தா போதுமானது. அடுத்து இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ்னு சொல்லி இருக்கு. இது எல்லாமே ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம். இதுல எஸ், இஎஸ் இந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மேன் அப்படிங்கிறது மென், உமன் அப்படிங்கிறது விமன், சைல்டு அப்படிங்கிறது சில்ட்ரன், டூத் அப்படிங்கிறது டீத். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு, அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததா சிங்குலர்லயும் ப்ளூரல்லையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. ஷீப் அப்படிங்கிறது சிங்குலர்லயும் ஷீப் தான், ப்ளூரல்லையும் ஷீப் தான். ஃபிஷ் அப்படிங்கிறது சிங்குலர்லயும் ஃபிஷ் தான், ப்ளூரல்லையும் ஃபிஷ் தான். அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் வரும்போது நீங்க ஃபிஷஸ் அப்படின்னு இஎஸ் சேர்க்கலாம். பட் நார்மலா ஃபிஷ் அப்படிங்கிறது சிங்குலர்லயும் ப்ளூரல்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது காம்பவுண்ட் நவுன்ஸ் இருக்கும் பாருங்க. பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாத்துலேயுமே நீங்க அதுல மெயின் அது ஏதாவது எது மீனிங்கை கொடுக்குதோ அது கூட நீங்க எஸ் சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மதர் இன்லா அப்படின்னா மதர்ஸ் இன்லா அப்படின்னு சொல்லி நீங்க சேர்க்கணும். ப்ளூரல் ஆஃப் அப்ரிவியேஷன்ஸ், அந்த லெட்டர்ஸ், நம்பர்ஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு அடுத்து எஸ் சேர்க்கணும். இந்த அப்ரிவியேஷன்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும், நீங்க அது கூட ஸ்மால் லெட்டரை எஸ் நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஃபாரின் வேர்ட்ஸ், அதுல அந்த ஃபாரின் வேர்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், இது நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். டாட்டும் அப்படிங்கிறது டேட்டா, கிரைட்டீரியான் அப்படிங்கிறது கிரைட்டீரியா, ரேடியஸ் அப்படிங்கிறது ரேடி, அலுமினஸ் அப்படிங்கிறது அலுமினி, இது மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கு. சரி, இப்போ இந்த ரூல் பார்த்துட்டோம். இப்போ இதை வச்சு ஒரு சின்ன ப்ராக்டிஸ் செட் பண்ணி பார்க்குறீங்களா? நீங்க இந்த ரூல்ஸை திரும்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ரூல் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களா, உங்க மனசுல நிக்குதாங்கிறது தெரியும். நல்லபடியா எழுதுங்க. தேர்வுக்கு நல்லபடியா தயாரிச்சு வெற்றி பெற வாழ்த்துக்கள்.